இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போறோம்னா, ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட செய்தி தான். ஆனா அரசியல் பேச போறது இல்ல. எலெக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம தேர்தல் நடக்குது இல்லையா? தேர்தல்ல நடக்கிற அலப்பறைகள். இதுதான் அலப்பறைகள் தான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் இவங்க பண்ற பல விஷயங்கள் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் வந்து நமக்கு பொதுவாவே அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்கு பலது வந்து பிடிக்காது. என்னடா இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி நம்மள சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்னெல்லாம் நடக்குது, நம்ம என்ன பார்த்தோம், அதெல்லாம் இதெல்லாம் வந்து இல்லாத இருந்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி செய்யறதோட கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசலான்றதுக்காக தான் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இது போட்டேன். ஆஹ் அதுக்குதான் அது அலப்பறைகள் போட்டிருந்தேன் நான். அந்த மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்ப நான் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இது பண்றாங்க. அவங்க ஆபீஸ்ல மட்டும் தான் உட்காந்து ஒரு பாட்டை போட்டுன்னு கேன்வாஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எங்கேயும் வெளியில போறது இல்ல, கொள்றது இல்ல. ஒரு சிலர் பார்த்தோம்னா மக்களை போய் டிஸ்டர்ப் பண்றது, வண்டி பப்ளிக்ல போறப்ப மக்களை டிஸ்டர்ப் பண்றது, ஓட்டு கேட்கிறன்றது, ஓட்டு கேட்கறது வேற, அதுலயும் ஒரு சில இடத்துல டிஸ்டர்ப் பண்றது, மற்ற தொல்லையா இருக்குது. டிராபிக் ஜாம் வருது. இந்த டிராபிக்னால ஏதோ ஒருத்தர் அர்ஜென்ட்டா போகணும்னு நினைக்கிறதுக்கு பிரச்சனை வருது. இந்த மாதிரி பல இன்னல்களும் இருக்குது. எலெக்ஷன்ன்ற பேர்ல இதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கவங்க ஏரியால இல்ல அந்தந்த இடத்துல பார்த்துருப்போம், நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்றது. அது பத்தி பேசலாம் அப்படின்றதான். இப்ப ஸ்ரீதர் சார் வந்திருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் பேசிட்டு, ஸ்ரீதர் சார் மற்ற கண்ட்ரில இதெல்லாம் இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்குது, அவங்க எல்லாம் எப்படி கேன்வாஸ் பண்றாங்கன்றது அதையும் பேசுவோம்னு நினைக்கிறேன். ஸ்ரீதர் சார் தெரிஞ்சதுன்னா எதனா ஐடியா இருந்தா சொல்லுங்க. அப்புறம் முதல்ல நம்ம நம்ம ஊர் பத்தி பேசிக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது, அதாவது பார்க்கிற சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, இது இது இல்லைன்னா நல்லா இருக்கும், இது இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் பகிர்ந்துக்கலாம். ஆனா யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், யாரும் எந்த ஒரு கட்சியும் நபரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம். நம்ம பொதுவாகவே பேசுறது இல்லை இல்லையா? அதனால இது வந்து இது இது அரசியல் கூட்டம் கிடையாது. பொதுவா இயல்பா சமுதாயத்துல நடக்கிற விஷயங்களை நாம அலசறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. யார் ஆரம்பிக்கிறது? எல்லாரும் மௌனமா இருந்தா காலையில 6:30 மணிக்கே வந்து எழுப்பி காலை பில் அடிச்சு நோட்டீஸ் கொடுத்துட்டு போறாங்க சார். கடுப்பாயிடுச்சு. யாரும் அர்ஜென்டா தான் பால்காரன் தான் வந்தாங்க பார்த்தாங்க. மேல வந்து படிக்கட்டு ஏறி வந்து காலிங் பில் அடிச்சு நோட்டீஸ் கொடுத்துட்டு போறாங்க. ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஹேட்டட் திஸ் கைண்ட் ஆஃப் கேம்பெயின். 6:30 மணிக்கு 7 மணிக்கு எல்லாம் பால்காரன் வரல. இது ஒரு எனக்கு நியூசன்ஸா பட்டது. 8 மணிக்கு 9 மணிக்கு வருவாங்க. தூங்குற நேரத்துல எழுப்பி அனாவசியமா மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு முக்கியமான செய்தியா நீங்க சொல்றீங்க. அது நியாயமான விஷயம். அதாவது ஒரு நம்ம ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல காலையில எழுச்சிக்கிறவங்க இருக்காங்க. என்னதான் இருந்தா 6:30 மணின்றது ஒரு ரொம்ப கொஞ்சம் ஏர்லியா, ஒரு சீக்கிரம் தான். விடிய காலையில வந்து ஆரம்பிச்சுட்டு சொல்றது. பால் வர்ற நேரம் அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். நேரம் எடுத்து ஒரு 8 மணிக்கு மேல ஒரு 9 மணிக்கு ரெண்டு காலையும் பில் அடிக்கிறாங்க. அது நோட்டீஸ் கொடுக்க நோட்டீஸ் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. நோட்டீஸ் போட்டு போயிட்டே இருந்தா பிரச்சனை இல்ல. காலிங் பெல் அங்க அடிச்சுதான் பிரச்சனை. கையில கொடுத்துட்டு போறான். நோட்டீஸ் கையில கொடுக்கறது. அதான் வீட்டுல நிறைய நோட்டீஸ் விழுந்துட்டே இருக்கு எல்லா கட்சிக்காரும். வேற ஏதாச்சும் வாங்க, வேற யார் சொல்லுங்க சார். மற்றவர்கள் பேசலாம். நம்ம செல்வகுமார் சார் என்ன சொல்றீங்களா? சார் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஆனா நீங்க சத்தம் கேக்குதா? இப்ப சத்தம் கேக்குதா? கேக்குது. உங்க குரல் கேக்குது. இப்படிதான் எப்ப பார்த்தாலும் இதே சத்தம் தான். வீட்டை சுத்தி 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 ஒரு நிகழ்ச்சி கூட என்னால இது பண்ண முடியாது, பேச முடியாது. எப்ப பாருங்க நீங்க சத்தம் கேக்குதான்னு சொன்னது வந்து உங்க வாய்ஸ், உங்க குரல் தான் எங்களுக்கு கேக்குது, தவிர மத்தது கேட்கல. கேட்கலையா? வெளியில உள்ள சத்தம் கேட்கலையா உங்களுக்கு? அந்த இதுல சொல்லிட்டு போறாங்க. எந்த கட்சின்னு இல்லை, நீங்க சொன்ன மாதிரி எந்த கட்சியும் இல்லை, எல்லா கட்சியுமே அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரையோ நீங்க பேச சொன்னீங்க, நான் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கறதுக்காக தான் ஆன் பண்ணி நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்படின்னாலும் இன்னைக்கு நான் வெளியில போயிட்டு வரும்போது ஒரு உண்மையிலே நம்ப மாட்டீங்க, 75 வயது முதிய பெண்ணு
கையில ஒரு கொடியை கொடுத்து அந்த அம்மா மட்டும் நடந்து வராங்க வெயில்ல. எனக்கு உண்மையிலே அழுகே வந்துட்டு எங்க வீட்டுக்காரர் தான் பக்கத்துல இருந்தாங்க. நாங்க நீ ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க? அப்ப இவங்க சொன்னாங்க, அத பாவம் அந்த அம்மாக்கு ஏதாவது 200 கையில கொடுத்துருப்பாங்க. அப்ப இத மாதிரி தங்களுடைய இதுக்காக ஒரு கூட்டமும் இல்ல பாருங்க. அந்த அம்மா மட்டும் நடந்து வருது. அது புகைப்படம் கூட எடுத்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம தலைப்புக்கு அது ரொம்ப இதா இருந்திருக்கும். சரி அது கூட நல்லா இருக்கு, அதுக்கு தான் எடுக்கலாம். ரொம்ப இது மாதிரியான அலப்பறைகள், இந்த மாதிரிதான் அலப்பறைகள். அது வயசு வித்தியாசம் இல்லாம எதுவும் இல்லாம அவங்களுக்காக என்ன வேணாலும் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு நாட்டுல வந்திருக்கு. இந்த மாதிரி சத்தம் ஐயா சிவகுமார் ஐயா சொன்னதான் நானும் வழிமொழிகிறேன். நம்மள சவுண்ட் பொல்யூஷன் இன்னைக்கு முழுக்க நம்மளை சுத்தி அந்த பொல்யூஷன் ரொம்ப மனதுக்கு அது மாதிரி. இன்னும் வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே வந்து அவங்க வந்து எந்த கட்சிகள் கூட இல்லாம ஒவ்வொருத்தரும் கூட்டு வச்சுக்கிறாங்க. என்ன பேசுறோம்னு தெரியாம அந்த குறிப்பிட்ட கட்சியிலே அது இன்னைக்கு யாரும் பார்த்துக்கலாம். அது இன்னைக்கு தாக்காத்த சிட்டி அதுதான் ரொம்ப வேடிக்கையா. நம்ம என்ன பேசுறோம், எந்த கட்சிக்காக பேசுறோம் கூட தெரியாம என்னென்னவோ பண்ணி அலப்பறை பண்ணி எப்படியா தங்களை முன்னிறுத்தணும்னு நினைக்கிற காட்சிகள், திடீர்னு இறங்கி ஓடுறது, திடீர்னு இறங்கி இது பண்றது, இது எல்லாமே யாரையும் பாதிக்கிறது என்றால் பொது மக்களை பாதிக்கிறது. அதுதான் இன்னைக்கு இவங்க செய்யற அலப்பறைகள். இதை நம்ம இந்த 23 வருஷம் பொறுத்துதான் ஆக வேண்டும். நன்றி ஐயா. நன்றி மேடம். அது ஒரு நல்ல இதுதான் சொன்னீங்க. நீங்க வயதானவர்களை, முதியவர்களை வந்து தொந்தரவு செய்யக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அவர்களை பயன்படுத்துகிறதுன்றது மிக தவறு. அவர்களுக்கு உதவி செஞ்ச முடிஞ்சா செய்யலாம். அதாவது ஏதோ ஒரு விதத்துல உதவி செய்யறதா செய்யலாம். செஞ்சு அவங்களுக்கு அதே நேரத்துல அவங்கள இந்த அடிக்கிற வெயில்ல அவங்கள நடக்க விடுறதோ, அவங்கள பயன்படுத்தி உங்களோட விஷயங்களை செய்யறதோ சரியான ஒரு முறையா இல்லை. நல்ல ஒரு செய்தி சொன்னீங்க, மகிழ்ச்சி. கவனிக்க வேண்டிய ஒவ்வொன்றும் கவனிக்க வேண்டிய செய்தி தான். வாங்க சார், முருகேச பண்டிட் சார். இன்னைக்கு தேவையான இது தலைப்புல நம்ம பேசுறோம். இங்க ஸ்டார்ட் பண்ண சொன்னப்போ வந்துட்டீங்களா? முன்னாடியே வந்துட்டீங்களா நீங்க? ஆமா வந்துட்டேன். ஏன்னா எந்த கட்சியும் சாராத பேசணும். கட்சியை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. கட்சியை பத்தி பேசல. ஒசூர் பகுதியில வந்து ஜெனரல் எலெக்ஷன் பத்தி அமைதியா தான் நடந்துகிட்டு இருக்கு. இது அவ்வளவு சத்தம் நியூசன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல ராம்நகர்னு ஒரு பகுதி இருக்கு. அங்கதான் வந்து அடிக்கடி கட்சி கூட்டம் போடுறாங்க. அங்க வந்து கொஞ்சம் டிராபிக் ஆகுது. அங்க ஒரு 2-3 கட்சி மீட்டிங் போயிருக்கேன். டிராபிக் ஜாம் ஆகுது. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மாதிரி இருக்கு. பட் அது கூட மேனேஜபிள் தான். இட்ஸ் நாட் இது. அப்புறம் நாங்க வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பா நாங்க வந்து கட்சி சம்பந்தப்படாத இல்லாத, அதனால எங்க இதுல உபக்குழுக்கள் அது கல்வி சம்பந்தமான, ஆரோக்கிய சுற்றுச்சூழல் எல்லா சம்பந்தமா வந்து ஒரு 10-15 ஜூம் மீட்டிங் நடத்தி கலந்துரையாடி நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவை, அரசியல் கட்சிக்கு இதெல்லாம் நம்ம கோரிக்கையா கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21 கொஞ்சம் ஒரு இதை எழுதி கோரிக்கையை கொடுத்துருக்கோம். அதை 2 பேர் உரையாடல் மாதிரி நம்ம ஒரு குழுவில் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. நல்லா இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு சிலவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் மறுபடியும் ஷேர் பண்றேன். அப்புறம் இன்னொன்று வந்து கட்சி சார்பற்ற அமைப்புகள், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், எழுத்தாளர் சங்கம், இது மாதிரி கொஞ்சம் அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த எழுத்தாளருக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சில கலந்துரையாடல் போல அது வந்து சில கட்சி சம்பந்தமான அடுத்து கொஞ்சம் இருக்கும். நான் வந்து ரொம்ப நேரம் வந்து பேசும்போதெல்லாம் வந்து 2 கட்சிக்காரர்களை தான் பேசுவேன். அதிமுக, டிஎம்கே எல்லாருக்கும் பேசுவேன். பேரெல்லாம் சொல்ல வேணாம் சார். எல்லா கட்சிக்காரர்களும் பேசுவேன். அதனால வந்து அந்த பிரச்சனைகளை அவ்வளவா தெரியல எனக்கு தெரிஞ்சு. இங்க ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்டா தான் தோணுது எனக்கு ஒசூர் பகுதியில. வெரி குட். மகிழ்ச்சி. நல்ல ஒரு செயல் செய்றீங்க. மாணிக்கம் சார் பேசுறீங்களா? அதுனா இல்ல பேசல. ரைட், ஓகே. அடுத்து வாங்க சிவகுமார் சார், செல்வகுமார் சார் வாங்க. சார் இப்போ கொஞ்சம் முன்ன வந்து ஒரு டிவியில ஒரு விஷயம் பார்த்தோம் சார். என்னன்னாக்கா ரிப்பன் பில்டிங்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த நோட்டீஸ் கொடுத்ததுல வந்து என்ன ஒரு பிழை பண்ணிட்டாங்கனாக்கா, அது ஒரு பெரிய, அதாவது இது வந்து அரசாங்கமே ஒரு அலப்பறை பண்ண மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சுனாக்கா, அதுல வந்து நோட்டீஸ்ல வந்து 1ல இருந்து 16 வரைக்கும் வந்து நம்பர் போட்டு
அது ஒரு ஒரு நம்பரா வந்து அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன்னா சும்மா 1 வந்து AA, 2 வந்து BB இல்ல XXX ஏதோ ஒரு ஒரு நம்பர் போட்டு லாஸ்ட் நம்பர் வந்து 16 வந்து பாத்தீங்கன்னா நோட்டான்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் ஆனா அந்த நோட்டான்றது வந்து என்ன ஆயிடுச்சு இப்போ அது வந்து ஒரு ஒரு கட்சியுடைய வேட்பாளர் பேர் வந்து 16ல வந்து வருது. அது வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அது டோட்டலா வந்து ஸ்ப்ரெட் அப் ஆயிட்டு இருக்குது. அதனால என்னன்னா இந்த மாதிரி அந்த நம்பர்ஸே போடாம அப்படியே 16 காலம் போட்டாலும் சரி, இல்ல ஒரு 25 காலம் போட்டாலும் சரி, எவ்வளோனாலும் போட்டு ஆனா அது என்ன ஆச்சு அந்த தொகுதியில இருக்கிற யார் வேட்பாளர் இருக்கா இல்லைங்களா? இப்போ அந்த தொகுதியில வந்து 16 பேர் தான் வேட்பாளர், ஃபுல்லி செலக்டட் கேண்டிடேட்ஸ். அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த 16ன்றத மென்ஷன் பண்ணி 16 வந்து நோட்டான்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனா 16 வந்து முக்கியமான பர்சனுடைய ஒரு நேம் அது. அந்த நேம் வந்து நீங்க எப்படி நோட்டான்னு போடலாம் அப்படின்றதுனால இப்ப என்ன ஆச்சு, இது ஆக்சுவலா இதுல பொலிட்டிக்கல் இருக்கா இல்லையான்றதே மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இது சப்போஸ் பொலிட்டிக்கலா வந்து இப்போ இப்போ வெளியில இருந்து அவங்க சொல்ற காரணம் என்னன்னாக்கா, கவர்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா எங்களை வந்து டீக்ரேட் பண்றாங்க அப்படின்னு. ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னன்னா இது ஆக்சுவலா கார்பரேஷன் ஆஃப் சென்னை கார்பரேஷன்ல இருந்து கொடுத்துருக்க நோட்டீஸ் அது பப்ளிக் அவேர்னஸ்க்காக கொடுத்த நோட்டீஸ். அப்போ அந்த நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சிமுலேஷனை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இல்ல அதுல அதுதான் இல்ல ஒரு கிளாரிபிகேஷன் அதுல என்ன இருந்தது, அதுல என்ன எல்லாம் இருந்தது? ஒரு 16னா 15 சிம்பிள் இருந்தா மத்த இல்ல கட்சியோட இல்ல சிம்பிள்? இல்ல இல்ல சிம்பிள் இல்ல கிடையாது. அதாவது ஒன்னு பேர் வந்து இருந்தா பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பேருக்கு பதிலா சப்போஸ் 1 வந்து AAAன்னு இருக்குன்னு வைங்க, 2 வந்து BBB, 3 வந்து CCC அந்த மாதிரி பேரு தான் போட்டிருந்தாங்களா? பேர் கிடையாது சார். பேர் கிடையாது. பேருக்கு பதிலா யாரோட? இந்த மாதிரி லெட்டர்ஸ் அன்னோன் நம்பர்ஸ், அதாவது ஓகே அன்னோன் ஓகே லெட்டர்ஸ். ஓகே இப்போ சப்போஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா AA, அடுத்தது BB, CCன்னு வச்சுங்களேன். ஏன்னா யாருடைய பேரும் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது மென்ஷன் இல்லைங்களா? பண்ண முடியாது. ஆமா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன ஆயிடுச்சு, 16th நம்பர் வந்து நோட்டான்னு இருக்கு. ஆ. அந்த அது நோட்டான்னு தப்பு இல்லையே சார். தப்பு இல்லைன்னு நமக்கு புரியுது அது சார். இல்ல ஆனா சார், தப்பு இல்ல. அது வந்து பொலிட்டிக்கலா இவங்க மாத்தி விடுறாங்க. ஆ, ஆ. ஆனா அது அது என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு 16th நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சின்னத்தினுடைய நம்பர் அது. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு கான்ட்ரவர்சினாக்கா, எங்களை வந்து நீங்க நோட்டா மாதிரி நீங்க ட்ரீட் பண்றீங்க, அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லி இப்போ இல்ல பெரிய சார், கான்ட்ரவர்சி. இது வந்து பொலிட்டிக்கல் அவங்களோட அவங்களோட ஒரு இது. அதாவது 16 நம்பர்னா அவங்க வந்து யாரையும் பேர் பேர் குறிப்பிடல. பேர் 16 குறிப்பிட்டு 16ன்ற வந்து ஒரு நோட்டான்றத சொல்லியிருக்காங்க. அது இயல்பா இருக்கிறது. இப்போ ஒரு இடத்துல 16 இருக்கலாம், ஒரு இடத்துல 17 கூட இருக்கலாம், ஒரு இருக்கலாம். இடத்துல 18 கூட இருக்கலாம். அதெல்லாம் வந்து அங்க 16 வருதுன்றதுனால என்னதான் குறிப்பிடுறாங்க அப்படின்றத எடுத்துக்கிறது வந்து இது பொலிட்டிக்கலி அவங்க வந்து பிளே பண்றாங்கன்றது தானே அர்த்தமே தவிர கவர்மெண்டோட ஃபால்ட் கிடையாது. இல்ல கவர்மெண்ட்டுடைய ஃபால்ட் கிடையாது சார். பட் ஆனா இது இந்த அலப்பறைன்னு சொல்றதுல இப்போ இது வந்து ஆப்போசிட் பார்ட்டி அதுதான் பார்ட்டி இவங்க பாத்தீங்கன்னா இவங்க இதுதான் உண்மையான அலப்பறை. இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலா காமன் எத்திக்ஸ்ல பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. அவன் வந்து இது இது இன்னும் கேட்டா இது வந்து தேர்தல் கமிஷனே கொடுத்திருக்க வேண்டிய ஒரு நோட்டீஸ் அது. அது தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் தான் அது. ஆனா அது சென்ட்ரல் அதாவது என்னன்னா கார்பரேஷன் ஆஃப் சென்னை கார்பரேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் அவங்க பண்ணிருக்காங்க. இப்ப இன்னைக்கு சென்னை கார்பரேஷன் கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொன்றுமே தேர்தல் கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் வருது தவிர அது சென்னை கார்பரேஷனுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே கிடையாது. அப்ப தேர்தல் கமிஷன் இது வந்து பொலிட்டிக்கலா வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறது. ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணி இது ஒரு அலப்பறையா வந்து அதுதான் பாத்தீங்கன்னா அதுதான் இது அலப்பறை தான். இதுதான் உண்மையான அலப்பறை. இந்த மாதிரி அலப்பறைகள் தான் அது நாட்டோட பேரை கெடுக்குது. மற்றவர்களோட அவங்களோட 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 எத்திக்ஸ காமிக்குது. இவங்க இவ்வளவுதான் தரம் தாழ்ந்து இருக்கிறாங்க. அந்த ஒரு அங்க ஒரு அவங்களோட எண்ணங்கள் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் நிறைய நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஓகே. அது அது இதெல்லாம் வரைக்கும் என்னன்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண இப்போ என்ன ஆச்சு, ஃபோன் போட்டு அது பெரிய தேர்தல் கமிஷனோட எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி அவங்களோட எல்லாம் பேசி அது ஒரு பெரிய இஷ்யூவா வந்து இப்போ போயிட்டு இருக்கு சார் பெரம்பூர் தொகுதியில. அது ஒண்ணும் பண்ண முடியாது சார். அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அது தேர்தல் கமிஷன் அதை இது பண்ண மாட்டான். போனா நம்பர் மாத்தினா 17 போட்டா 17ல இருந்து யாருன்னா ஒருத்தன் எந்திருவான். இதெல்லாம் நடக்கும். அதுல சின்னமும் இல்ல சார். இல்ல இல்ல யாருமே கொடுக்கல. நம்பர் கிடையாது. அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத அதாவது நம்பர் இருக்கு இல்லைங்களா 16 வந்து நம்பர் 16ன்னு இருந்தா எத்தனை பேரு எலெக்ஷன் எத்தனை இடத்துல நடக்குது.
அந்த அத்தனை தொகுதி இடத்துலயும் 16வதுல யாராவது ஒருத்தர் நிப்பாங்கல்ல. அப்ப அத்தனை பேரையும் இருப்பாங்கம்மா. சொல்லியிருக்காங்க. இருப்பாங்க. பர்ட்டிகுலர்லி அந்த தொகுதியில என்னன்னாக்கா, 16 நம்பர வந்து நீங்க அது ரொம்பவே அவருக்கு வந்து ஒரு வின்னபிள் கேண்டிடேட்டா திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து எங்கள வந்து நீங்க டிகிரேட் பண்றீங்கன்னு ஆட அவங்களுடைய மாட்டாது அலப்பறை இருக்கு. குடும்பத்துலன்ற கதை சார். வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் அது விடுறோம். பரவாயில்ல விடுங்க. அது பாத்துக்கலாம். அது வந்து என்னன்னா இது வந்து குடுக்கறது வந்து காமனா எல்லாருக்கும் ஆ, கொடுக்குறது. ஆ, ஆ. அத வந்து நீ எனக்கு தான் கொடுத்தேன்னு எடுத்துக்க முடியாதுல்ல. எடுத்துக்க முடியாது. எல்லா தொகுதிக்கும் கொடுக்குற விஷயத்த வந்து நீ எனக்கு தான் கொடுத்தேன்னா உனக்கு வலிக்குது ஏதோ அதனால இது பண்ற. சும்மா இது இப்படி எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். அதான். இது ரொம்ப பெரிய அலப்பறை சார். இப்போ என்னன்னா எல்லாம் ஒரு அதுதான் பயங்கர கான்ட்ரோவர்சி போய் இதுதான் அலப்பறதான் இதெல்லாம். ஓகே, ஒண்ணு நல்ல இது சொல்லிருக்கீங்க. ஸ்ரீதர் சார் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, ஏதாச்சும் பேசுறீங்க? இல்ல மிஸ்டேக் அமுத்திட்டேன். இந்த 16 சொல்றீங்க இல்லையா, அது வந்து சென்ட்ரல்ல நடந்துகிட்டு இருக்குது. 16ங்கிற பத்தி இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது நீங்க நியூஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிகாஸ் இது மேஜர் டாப் இவர் மேஜர் 16 இவர் சொல்றது 16. நான் அதேதான் 16 தான் சொல்றேன் நான். ரைட், ஓகே, 16 தான். ஏப்ரல் எனக்கு 16 எனக்கு புரியுது சார். ஏப்ரல் 16 போட்டு புரியுது. ஒருத்தர் எழுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு 16 வந்து சிக்னிபிகன்ட் நிறைய இருக்குது, யாருக்கா தெரியாட்டி எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அதனால 16 என்ன இருக்குன்னு தெரியல ஆக்சுவலா. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த டிவியில் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி நம்பர் 1 தெருவில் போறப்ப டிராபிக் ஜாம் நிறையவே இருக்குது. எஸ்பெஷலி பொலிட்டிக்கல் ஃபேமஸ் லீடரோ அல்லது இந்த மாதிரி ஆக்டரோ என்னாச்சுன்னா கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடுறாங்க ரோட்டையவே. கம்ப்ளீட்டா ரோட பிளாக் பண்ணிட்டு ஏதாவது ஆம்புலன்ஸ் போனா கூட மேல பரலோகம் தான் போகணும் ஆம்புலன்ஸ்ல இருக்கிற ஆளு. ஸோ அதெல்லாம் நிறுத்திடுறாங்க. எல்லாம் நிறுத்திட்டு போயிட்டு இருக்குது. அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா முதல்ல ப்ரிடிசர்ஸ் நம்ம பார்த்தோம் முன்னாடி. இந்த மாதிரி டாப் பீப்புள் வர்றப்போ சரி அல்லது ஃபேமஸ் சினிமால வர்றப்போ சரி, மக்கள் வந்து அவ்வளவு டெம்ட் ஆயிடுறாங்க. ஆயிட்டு போலீஸ்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். அந்த கிரௌடெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி கூட்டம் போடுறாங்க இல்லையா, அப்பவும் வந்து அது மக்களை தொந்தரவு தான். எல்லாரும் வந்து விரும்பி வந்து மணிக்கணக்கில் உட்காடுறாங்களா, டைமுக்கு ஆரம்பிக்கிறாங்களான்னா அது டைமுக்குலாம் ஆரம்பிக்கிறதே கிடையாது. எல்லாமே பார்த்தா லேட்டா தான் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து விருப்பப்பட்டு வர்றவங்க கொஞ்சம் பேரு, விருப்பம் மாதிரி மற்றது ஃபேவர் பண்றதுக்கு வர்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதுல குழந்தைகள் எல்லாம் நிறைய கூட்டத்துல குழந்தைகளை எல்லாம் பார்க்கலாம். குழந்தைகள் கூட்டு வரணுமே அவசியம் கிடையாது. கை குழந்தைலாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, உட்காந்து விசிறிட்டு இருப்பாங்க, மயங்கூட போடலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தடுக்கிறது நல்லது. அதாவது அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். பட் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற டேஸ்ல இருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வர்றப்ப இப்பதான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். இங்க அப்பார்ட்மெண்ட் நான் இருக்கிற இடம் வந்து ரொம்ப அமைதி. இங்க யாருமே வர்றது கிடையாது. பட் ஸ்கூல்ல படிக்கிறப்பெல்லாம் வீட்டுல தான் இருப்போம். அந்த ஸ்ட்ரீட்ல வந்து மீட்டிங்க போட்டு சும்மா எல்லா பாட்டும் அந்தந்த கட்சிக்கு உண்டான பாட்டெல்லாம் போட்டு ஒரு வழியா படிக்க விடாம பண்ணுவாங்க. பிளஸ் வீட்டுக்கு முன்னாடி வந்து சைக்கிள்காரன் நின்றுட்டு இருப்பானுங்க, எச்ச துப்புவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இதுதான். என்ன பண்றேன்னு புரியல. இப்ப இன்னொரு கேள்வி கேட்டேங்க இல்லையா, வெளிநாட்டுல எப்படி நடக்குது. அட்லீஸ்ட் ஆப்பிரிக்கால வந்து நடந்தது பார்த்தோம்னா அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் மிலிட்டரி ரூல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டெமோக்ரஸி வந்தது. பட் இவ்வளவு தூரத்துக்கு இல்லைங்க. அங்க வந்து ஜஸ்ட் கார்ல போவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த மாதிரி ரொம்ப ஹைஃபை ஊர்வலமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுதான் வச்சுக்கங்களேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க சார் அப்போ வெளிநாட்டை பத்தினா வசந்தி மேடம் கிட்ட கூட அவங்க கிட்ட கூட கேட்டாலும் அங்க நடந்த அலப்பறை தான் ரொம்ப பெரிய அலப்பறையா இருக்கும்ல சார். மேடம் இருக்காங்களா? மேடம் சார் எலெக்ஷன் வந்து சார் எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. நம்ம அதை பத்தி பேசினா பரவாயில்ல. தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இதை பத்தி, ஃபாரின்ல இருக்கிறத பத்தி பேசி என்ன யூஸ் இருக்கு? இல்ல சார், நீங்க ஸ்டார்டிங்ல வரல. இன்ட்ரடக்ஷன் ஒரு அறிமுகம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, நம்ம இங்க வந்து கட்சி சார்பா எதுவும் பேச போறது இல்லை. எந்த ஒரு தனி மனிதரையும் நம்ம பேசக்கூடாது.
எலெக்ஷன்ல நடக்கிற சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் பலது இருக்கும். இங்க நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வெளிநாட்டுல நடக்கிறதையும் நம்ம கம்பேர் பண்ணி பேசுவோம் அப்படின்றது நான் முன்னாடி சொல்லிட்டேன். சோ அதனாலதான் நான் இப்ப ஸ்ரீதர் சார் பேசினாரு. இப்ப அடுத்தது வசந்தி மேடமா கேட்கிறோம் சஜஷன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஜென்ரல் சார். எப்படி இருக்குன்னு தெரியணும் சார். அதாவது ஆமா எப்படி இங்க நடக்குது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நானே நிறைய கொஞ்ச நாள் கழிச்சு தான் இங்க வந்து எனக்கு எப்போ ஓட்டிங் ரைட் கிடைச்சதோ அப்பதான் நான் நிறைய இதை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று வந்து இங்க வந்து நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு டியூஸ்டே என்ன ஆனாலும் சரி அதுதான் எலெக்ஷன் டே. அதுதான் எலெக்ஷன் டே. நவம்பர் ஃபஸ்ட்டு மந்த் ஃபஸ்ட்டு வீக்கு டியூஸ்டே அதுதான் எலெக்ஷன் டே த்ரூ அவுட் த கண்ட்ரி. எல்லாத்துக்கும், அதாவது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செனட்டர்ஸ், ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. இந்த எலெக்ஷனுக்கு வந்து எப்படின்னா இப்போவே அவங்க வந்து ஓரளவு ஆரம்பிச்சிருவாங்க. 1 இயருக்கு முந்தி சீரியஸாக அவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. 2 கேண்டிடேட்ஸ் தான், சாரி 2 பார்ட்டி தான் இங்கே, ஒரே ஒரு இண்டிபெண்ட், யாராவது ஒருத்தங்க இண்டிபெண்ட் நிற்பாங்க. இந்த 2 பார்ட்டியும் அவங்களுக்குள்ள டிபேட் வச்சு அவங்க ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டை கொண்டு வருவாங்க. டெமோக்ராட் ஒருத்தரை கொண்டு வருவாங்க, ரிப்பப்ளிகன்ஸ் ஒருத்தரை கொண்டு வருவாங்க. இது வந்து த்ரூ அவுட் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். யாரை கொண்டு வராங்க, என்ன இவங்களோட பேக்ரவுண்ட், என்ன எவ்வளோ தூரம் இவங்க பண்ணியிருக்கிறாங்க, என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது இவங்ககிட்ட, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே இருப்போம். பார்த்து முடித்தோடனே நம்ம ஒரு டிசைட் பண்ணிடுவோம், இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நவம்பர் ஃபஸ்ட் வீக்கு ஃபஸ்ட்டு டியூஸ்டே ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் வந்து போய் முதல்லயே நான் யோசிச்சிருக்கேன். எதுக்காக நீங்கள் இவங்க வந்து ஜனவரியில் வைக்கலாமே, ஜனவரியில் வைக்காமல் ஏன் நவம்பரில் வைக்கிறாங்க அப்படின்னு நான் யோசித்தப்போ, அது ஏன் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு வந்து இவங்க அக்டோபரில் எங்கள் ஹார்வெஸ்ட் முடிஞ்சிடும். அது மட்டும் நிறைய வேலை இருக்கும் அவங்களுக்கு, ஃபார்மில் வேலை. ஏன்னா இப்போ தான் இவ்வளவு தூரம் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்போல்லாம் வந்து 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முந்தி இவங்களுக்கு டெக்னாலஜி ரொம்ப வளரல. அவங்க தான் போய் ஃபார்மில் வேலை செஞ்சு நம்ம ஊர் மாதிரி கையால் காலால் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அந்த ஹார்வெஸ்ட் வந்து அக்டோபரில் முடிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்கும். அதனால தான் நவம்பரில் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் கிவிங்னு ஒன்று வருது, அப்போ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அது. ஸோ இதை யோசித்து அது வச்சுருக்குறாங்க. இன்னொன்று அந்த நவம்பரில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா புது வருஷத்தில் புது பிரசிடென்ட் வந்துடுவார். ஸோ இதையும் யோசித்து அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா நினச்சேன். அப்புறம் இங்கே வந்து என்ன அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு தான் எலெக்ஷன். அதுக்கு முந்தி இங்கே வந்து ஒரு எலெக்ஷன் நடக்காது. அன்லஸ் த பிரசிடென்ட் டைஸ் அப்படின்னா அவங்க அந்த வைஸ் பிரசிடெண்ட்டை கொண்டு வந்துடுவாங்களே ஒழிய எலெக்ஷன் நடக்காது. அந்த வைஸ் பிரசிடெண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருப்பார், சும்மாவே ஒரு இதாக இருப்பார், அந்த பாலிசிலாம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து அவர் திருப்பி எலெக்ஷன் வைப்பாங்க அந்த 4ஆவது வருஷம் ஆன ஒன்று தான். ஒரே ஒரு நிமிஷம் கதவு முடிகிறேன், இந்த ஃபோன் தொந்தரவு பண்ணிட்டு. சரி, அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்களுக்கு இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம் இங்கே என்ன அப்படின்னா, வயசானவங்க 65க்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் நேரில் போய் ஓட்டு போட வேண்டாம். நேரில் போய் நிற்க வேண்டாம், நேரில் போய் லைனில் நிற்க வேண்டாம். அவங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு முந்தையே உங்களுக்கு வந்து போஸ்டல் ஓட்டிங்க்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அதை அவங்க கேட்பாங்க, உனக்கு போஸ்டலில் ஓட் பண்ணணுமா நேரில் போய் பண்ணணுமான்ட்டு. நான்லாம் போஸ்டலில் தான் கேட்டிருக்கேன். ஏன்னா அங்கே போய் நிற்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதனால் போஸ்டலில் நீங்கள் ஓட்டு போட்டுடலாம். போட்டுட்டு நிம்மதியாக போச்சு, என்னோட வேலை முடிஞ்சது அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு முந்தைய நீங்கள் டிசைட் பண்ணிடுங்க யாருக்கு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு எங்கே நடக்கும் இந்த ஓட்டிங் அப்படின்னா லைப்ரரியில் நடக்கும். எல்லா இதுலேயும் லைப்ரரி இருக்குது, இல்லை ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் நடக்கும். அங்கே வந்து அன்னைக்கு போகிற இடத்துல யாருமே கேம்பெயின் பண்ணக்கூடாது. அங்கே வந்து வரிசையாக போட்டிருப்பான், இதெல்லாம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இதெல்லாம் ரிப்பப்ளிகன் எல்லாம் போட்டிருப்பான். ஆனால் ஒரு கேம்பெயின் நடக்கக்கூடாது. அது கேம்பெயின் வந்து அந்த ஓட்டிங்க்கு இப்போ நவம்பர் ஃபஸ்ட்டு டியூஸ்டேனா அதுக்கு ஒரு 4 நாளைக்கும் 5 நாளைக்கு முன்னாடி அந்த கேம்பெயின்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம ஊர் மாதிரி தான், அது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் போஸ்டல் ஓட்டிங்கில் ரொம்ப நல்லதாக ஒன்று நடந்திருக்கு. இப்போ நானும் அதெல்லாம் போட்டுட்ருக்கேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் பார்ப்பீங்க எங்கே ஓட்டு போடணுன்ட்டு பெரிய பெரிய மிஷின் இருக்கும்.
2 இது இருக்கும். அதாவது டெமோக்ராட்ஸ்க்கு நீங்க எல்லாமே டெமோக்ராட்ஸ்க்கு போடலாம். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செனட்டர், ஜட்ஜு எல்லாமே எனக்கு டெமோக்ராட்ஸ் தான் வரணும்னு போடலாம். இல்ல எனக்கு பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட் மட்டும் டெமோக்ராட்டு, மற்றவங்கெல்லாம் செனட்டர்லாம் வந்து ரிப்பப்ளிகன் போட்டுக்கிறேன். ரிப்பப்ளிகன் நிறைய பண்ணியிருக்கான் எங்க ஸ்டேட்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க மாத்தி போட முடியும். எல்லாமே டெமோக்ராட்னு ஒரு காலம் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு நான்லாம் வந்துடுவேன். எல்லாமே எனக்கு டெமோக்ராட்ஸ் தான் அப்படின்ட்டு. சிலர்லாம் வந்து பாதி இங்கே போடுவாங்க, பாதி அங்கே போடுவாங்க. அவங்க இஷ்டம் தான் அது. இன்னொன்று என்ன அப்படின்னா, யாருமே இன் பர்சன் போய் கேம்பெயின் பண்ணுறது கிடையாது. இன் பர்சன் போய் ஒரு மீட்டிங் போட்டு இப்போ இந்த டவுனில் போய் நின்று பேசி அந்த இதுக்கு கிடையவே கிடையாது. எல்லாருமே டிவி டிபேட் தான். டிவியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 அட்லீஸ்ட் 3 1 to more ஒரு டிபேட் கட்டாயம் இருக்கும். சிலர்லாம் 3 டிபேட் வைப்பாங்க. சில சமயம் 3 டிபேட். இந்த தடவை ட்ரம்ப் வந்து 1க்கு மேலே வைக்க மாட்டேன்ட்டார். என்ன வரமாட்டேன்ட்டார் அவர். கேட்டாங்க, நான் வரமாட்டேன்ட்டார். எனக்கு கமலா ஹாரிஸ் வந்தவுடனே அவர் கொஞ்சம் ஸ்ருதி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து அதனால் 1க்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படின்ட்டார். ஆனால் யூஸ்வலாக 3 டிபேட்ஸ் இருக்கும். அந்த 3 டிபேட்ஸையும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம் எல்லாரும். ரொம்ப அங்கே வந்து தான் அந்த கடைசியில் அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, என்னெல்லாம் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர போகிறோம், என்னெல்லாம் மேஜர் இஷ்யூஸ் வந்து இமிக்ரேஷனை பற்றி பேசுவாங்க, கே ரைட்ஸை பற்றி பேசுவாங்க. கட்டாயம் கே ரைட்ஸை பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் என்னெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், ஃபாரின் பாலிசி என்ன, இதெல்லாம் தான் அவங்க பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக கேட்டுட்டு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம். இதுதான் இந்த ஊர் ப்ரொசீஜர். இந்த ஊர் ப்ரொசீஜர் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அப்புறம் ஜனவரி மாதம் வந்து அவங்க வந்து எலெக்டட் பிரசிடென்ட்டு உள்ளே வந்துடுவார். அதுக்கப்புறம் எல்லாமே டிஃப்ரெண்ட் பால் கேம். இதாங்க நடக்குங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் மேடம், இது வந்து ஹிஸ்டரி வேண்டாம் மேடம், அலப்புறை தான் சார் கேட்டேன். மேடம் சொல்லுங்க. ஓட்டு சீட்டா மிஷினா? மெஷின்ங்க. மெஷின்ல தான் போடுவீங்க, ஓட்டு சீட்டு கிடையாது. ரெண்டு ஒரு ஸ்கூல்ல வந்துங்க நிறைய 20 மெஷின் வச்சிருப்பாங்கங்க. அதுல போனா இந்த இதுக்கு போங்கன்னு அங்க டைரக்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த எது காலியா இருக்கும் அதுக்கு போன உடனே உங்களோட ஐடி எல்லாம் நீங்க செக் பண்றதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். என்ன வசந்தி ராமன் என்னோட ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது இன்னொன்று என்னன்னா, ஓட்டு பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். நான் ஓட்டு போடுறதுக்கு எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டில் ஒரு நம்பர் இருக்கும். அதை போட்டோன்னே என்னோட ஹிஸ்ட்ரி வந்துருவாங்க. அந்த ஹிஸ்ட்ரி வந்த உடனே கேட்கும், உனக்கு டெமோக்ராட்ஸ் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, ரிப்பப்ளிகன் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, யாருக்கு நீ ஓட்டு போடணும், எல்லாமே டெமோக்ராட்டா, ஒரே ஒரு கிளிக் தான் முடிஞ்சது வேலை, அப்புறம் வெளியில் வந்துடுவீங்க. இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து இவங்களுக்கு எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் எல்லாமே மிஷின் தான். அங்கே ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 4-5 பேர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஏன் இதை நாங்கள் அலப்பறைன்னு சொல்லலைன்னா, இங்கே அலப்பறை கிடையாது. ஏன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க, உனக்கு கிரைண்டர் கொடுக்குறேன், உனக்கு வாஷிங் மிஷின் கொடுக்குறேன், சொல்றது இல்லை. அந்த அலப்பறையே கிடையாது. ஸ்மூதா போகும். இங்க வந்து நம்ம அது போல அங்க வந்து நம்ம இங்க வந்து என்ன கொடுக்குறாங்க கொடுக்கலன்றதுக்கு போகல. இங்க வந்து இவங்க பப்ளிக்ல வந்து கேன்வாஸ் பண்றப்ப இவங்க பண்ற சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கல. அதை பத்தி தான் நம்ம பேசுறோம். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு எனக்கு. சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல நான் பார்த்தது, இப்ப அங்க வந்திருக்கேன். அங்க வந்து ஒரு நல்லது நடந்தது என்னன்னா, எங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி 3 ஸ்ட்ரீட் லைட்டா போட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அது வந்து ஒரு 6 வருஷமா அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, போடுங்க, இருட்டா இருக்கு, அங்க வந்து நிறைய வேலைலாம் நடந்துட்டு இருக்கு நைட்ல அப்படிலாம் கேட்டாங்க. ஆனா இப்ப இந்த எலெக்ஷனுக்காக 3 லைட்டையும் போட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ இவங்க பேசுறாங்க இல்லையா, பார்ட்டிஸ் ஒருத்தரும் பேசுறப்ப அடுத்த கட்சியை பிளேம் பண்ணி இவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணல, இது பண்ணல குற்றம் சொல்ற மாதிரி பேசுறாங்களா? டைம் பேசுவாங்க. அதுதான் டைம் பேசுவாங்க. இருக்கு. ரைட், ஓகே. அது இருக்கு. இவர் வந்து இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, எல்லாத்தையும் மறைச்சாரு, இது ட்ரூப்ஸை கொண்டு போய் ஆப்கானிஸ்தான்ல வச்சாரு, அதனால இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, எல்லாம் சொல்லிடுவாங்க. அங்கதான் அவங்களுக்கு சொல்ல முடியும். சரி சரி. அவங்களுடைய கான்வர்சேஷனை கேட்டீங்கன்னா பிளஸும் இருக்கும், பயங்கர மைனஸும் இருக்கும். சில பேர் பயங்கரமா வாருவாங்க. இப்ப நடந்த ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இருக்காருங்களே அங்க, அவர் வந்து
அவருடைய ஆப்பரண்ட்டை வந்து வாரு வாங்கினாரு. அவரால் பேசவே முடியல. ஏன்னா அவரு இஸ் வெரி ஸ்லோ இன் டாக்கிங் பிகாஸ் ஆஃப் தி ஏஜ். இவரு சில பேர் கண்ணாபின்னான்னு பேசுவாங்க. இந்த மாதிரி டிபேட் வந்து இப்ப ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா டிவில நடக்கும். இவங்க இவங்க வந்து இங்கேயும் டிவில நடக்கிறாங்க. பட் அது டிவில பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. 2 பேருமே பேச வச்சுட்டு கேட்பாங்க. அது வந்து ஒரு ஆர்பிட்ரேட்டர் இருப்பாரு. இதெல்லாம் ஆமா. உங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி இருந்தது, இப்ப என்ன பண்ணிருக்கிறீங்க, ஏன் இதை பண்ணலம்பாங்க. அதுக்கு 2 பேரும் மாறி மாறி சொல்லுவாங்க. பட் ரொம்ப ரொம்ப வாடுறது கிடையாது. அவங்க மட்டும் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. இல்ல இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆர்பிட்ரர் இருப்பாரு. யுனிவர்ஸ்ல தான் நடக்கும். பெரிய யுனிவர்ஸ்ல வச்சு தான் இந்த டிபேட் நடக்கும். ஒரு மீடியேட்டர் இருப்பாரு. அவங்க மீடியேட்டர் நெறைய கொஸ்டின் வந்து கொஞ்சம் அவங்கள சார்ந்த கட்சின்னா, அவங்க கேட்கறது வேற மாரி இருக்கும். அது நாங்க பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஏபிசி கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா, அது டெமோக்ராட்டிக் வேற சப்போர்ட். மாதிரி இருக்கு. இது வேற அப்படின்னா ஃபாக்ஸ் நியூஸ்னா ட்ரம்ப்புக்கு ரிப்பப்ளிகன் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது தெரியும். ஆனால் நல்ல கொஸ்டின் கேட்பாங்க. நல்ல கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு இன்னொன்று என்ன, அவங்க பேசும்போது இன்னொருத்தர் மைக்ரோ மியூட் பண்ணி வச்சுருவாங்க. இனி இவங்க பேச முடியாமல். ஸோ அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போது ட்ரம்ப் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாருன்னா பைடனோட மைக்கை ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ ட்ரம்ப்புக்கு இன்டர்ஃபியரன்ஸ் வராது. பைடன் பேசுகிறாருன்னா ட்ரம்ப் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு நல்லது. 2 பேரும் கத்திட்டு இருக்க மாட்டாங்க. நல்ல தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தாய்பா, நீங்க சொல்லுங்க வாங்க, உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்குது இந்த எலெக்ஷனால பிறகு? தாய்பா இருக்கீங்களா? வாங்க ஹலோ, வாங்க. வணக்கம். உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிக்காத விஷயம், இவங்க எலெக்ஷன்ன்ற பேர்ல பண்ற பிடிக்காத விஷயங்கள் எதனா இருந்தா சொல்லுங்க. எந்த கட்சி பேரும் சொல்ல வேணாம். இப்ப யார் பர்டிகுலர் பர்சன் பேரும் சொல்ல வேணாம். ஒரு விளம்பரங்கள் அதிகமா இருக்கு சார். சரி, அதாவது ஆல்ரெடி கவர்மெண்ட் செஞ்சிட்டு உங்க இருக்கிறது. ஊர் எந்த ஊருன்றத சொல்லிட்டு சொல்லுங்க. நான் திருச்செந்தூர்ல இருக்கேன் சார். என்ன கான்ஸ்டிடியூஷன்சி வரும்? திருச்செந்தூர் தானா, தூத்துக்குடியா? திருச்செந்தூர் சார். சரி, ஓகே. அதாவது ஆல்ரெடி இங்க கவர்மெண்ட்ல எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கதே வந்து திரும்ப திரும்ப நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மீட்டிங் நடக்கும்போது மாறி மாறி ஒரு சில கட்சிகள் தவிர எல்லாருமே வந்து மத்தவங்கள தூற்றி பேசுறாங்க. அது ஒரு அது ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. ஒரு சில கட்சிகள் வந்து தூற்றி பேசுறது கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்ய போறோங்கிறத மட்டும் சொல்றாங்க. அதே மாதிரி எனக்கு தனிப்பட்ட கருத்து, சினிமா துறை இல்லாம இந்த தமிழ்நாடு இல்ல. இருந்தாலும் வந்து சினிமா துறை சார்பில்லாதவங்க யாராவது நிக்கணும் அப்படின்னு கருத்து இருக்கு சார். மத்தபடி எல்லாமே நல்ல முறையில போயிட்டு இருக்கு. யார் நிக்கிறாங்க நிக்கலன்றது நமக்கு தேவையில்லை. நம்ம பேசுறது வந்து என்ன நடக்குது, நம்மள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இவங்க கேன்வாஸ் பண்றதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குது. ஆமா சார், காலையில படிக்கிற நேரத்துல நைட்ல எல்லாம் ஒரே விளம்பர இதா சவுண்டா கேட்டு இருக்கு சார். வீட்டு வழியா இருக்கு. மத்தபடி வந்து ஸ்மூத்தா இருக்கு சார். பிரச்சனைகள் கிடையாது. ஓகே, மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். வேற யார் பேசுறது? சக்கரபாணி சார் பேசுறீங்களா? நான் பேசுறேன். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்னமோ இந்த எலெக்ஷனுக்கு எங்க பகுதியில அவ்வளோ அலப்பறம் இருக்கிற மாதிரி தெரியல. அது என்னவோ தெரியல. நார்மலா வந்துட்டு சவுண்ட் ஸ்பீக்கர் அது இதுன்னு எந்த நேரமும் கத்திட்டு கிடப்பாங்க. ஒருவேளை இது சம்மர் சீசன் வந்திருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல. காலையில ஒரு 9 மணி வரைக்கும் தான் அவங்களுடைய அந்த குரல்கள். அது கூட வந்துட்டு மெயின் ரோட்ல போவாங்க. தெருக்கள் எல்லாம் அதிகமா வர்றதில்லை. லேசா வந்தாலும் சரி அப்படியே வெறுமனே நடந்து வருவாங்க. நடந்து வந்து யார்கிட்டயே ஹேண்ட்பில்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி தெரியல. நான் கண்ணால பாக்குறது 14th அன்னைக்கு தான் நான் மனம் ரொம்ப நொந்து போயிட்டேன். அன்னைக்கு அம்பேத்கருடைய பிறந்த நாள். எங்க இதுல சென்னை திருவள்ளூர் ரோட்ல எங்க பகுதியில ஒரு அம்பேத்கர் சிலை ஒண்ணுக்குது. காலையில 7 மணி வாக்கில் அந்த பக்கத்துல போனேன். ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் பெண்கள் குழந்தைகள் அப்படி இப்படின்னு கூட்டிட்டு வந்து அங்கங்க அப்படி போலீஸ்காரங்களை தான் பாவம் ரொம்ப டஃப் டைம் அவங்களுக்கு.
இந்த திசையில ஒரு கூட்டத்தை அடக்கி வச்சிருக்காங்க, இன்னொரு திசையில ஒரு கூட்டத்தை சீக்கிரம் மாலை போட்டு போங்கப்பா போங்கப்பான்னு சொல்றாங்க. இருங்க எங்க தலைவர் வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்கன்னுட்டு போலீஸ்காரங்களை வேலை காட்டுறாங்க. அவங்களும் வந்து ஏன்பா எவ்வளவு நினைப்பீங்க, சீக்கிரம் போங்க மற்றவங்க வராங்கன்றாங்க. சரி நீ போ அந்த பக்கம் நில்லு, ரோட்டுக்கு அந்த பக்கத்துல ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், இன்னொருத்தர் கொஞ்சம் தூரம் தள்ளி போய், இப்படி 3-4 இடத்துல அவர் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. 7 மணில இருந்து மாலை போட ஆரம்பிச்சாங்க. அப்படி இந்த வர கூட்டத்துல என்ன பாக்குறாங்கன்னா, முன்னாடி போன கட்சிக்காரன் சின்ன மாலையா போட்டாரு, பெரிய மாலையா போட்டாங்க. இவர் இங்க இருந்து போன்ல பேசுறாரு, டேய் இந்த அளவுக்கு தடிமனா வரணும்டா மாலை அப்படி இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அதே மாதிரி அவனுக்கு பெரிய மாலை எடுத்துட்டு வரான். வரவன் என்ன பண்றான், அவன் ஏற்கனவே போடுறாங்க பாரு மாலைய, அது அங்கிருந்து அப்படியே தூக்கி இப்படி கீழே வீசி போட்டுட்டு இவன் மாலையை போடுறான். போலீஸ்கார போய் தடுக்கிறார், ஏன்பா நீ மாலை போடு, ரைட்டு அது கால் அடியில வை, ஏதாவது செய்யப்பான்றாரு, கேட்க மாட்டாங்க. இவருக்கு மட்டும் அந்த அப்படி என்ன ஆயிப்போச்சுன்னா, அந்த கேம்பஸ் முழுக்க மாலையா குவிஞ்சு போயிருக்கு. அது மேல இருக்க மாலை, சிலைக்கு போட்ட மாலை எல்லாம் கீழே வந்தது. எல்லாரும் அம்பேத்கர் காக்கா பிடிக்க ஆரம்பிச்சாங்க, எல்லா கட்சிக்காருமே அப்படி கீழே போட ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு 10 மணி வரைக்கும் இந்த அலம்பரைகள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டீம் வந்தது, அப்படியே ஏறினாருங்க, மாலை போடுற மாதிரி போட்டு அம்பேத்கர் கண்ணில் கண்ணாடியை கட்டி தான் கண்ணுக்கு போட்டுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறான், போட்டோ போஸ்ட் கொடுக்குறான். போலீஸ்காரர் அதட்டுறாரு, நீ சிலையெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, மாலை போட்டா இறங்க இறங்குன்னு போய் அவரு எவ்வளவு சத்தம் போட்டதான் செய்யறாங்க. இவங்க அது பண்ணல. வீடியோ வீடியோ நிறைய வச்சுட்டாங்க எக்யூப்மெண்ட். இந்த பக்கம் மதில் சோறு மேல பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கோட சன்ஷேட் ஏறி நின்றுக்கிட்டு அங்கிருந்து வீடியோ பிடிக்கிறது, இங்க இருந்து வீடியோ பிடிக்கிறது, பல கோணத்துல வீடியோ எடுத்த. போலீஸ்காரர் சொல்றாங்க, நீ போ, அடுத்த வராங்கப்பா, வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் போங்க போங்கன்னு. அத மாதிரி அன்னைக்கு அவங்க ரொம்ப போலீஸ்காரர் ரொம்ப டஃப் டைமா இருந்ததுதான். அப்புறம் ஒரு வழியா அந்த கூட்டத்தை கலைச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தரா போட்டுட்டு போனாங்க. அது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது. சார் அது வந்து என்னன்னா, அவங்க இது அம்பேத்கரோட பிறந்த நாள் அடி, அதுக்காக அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டாங்க. இல்ல மாலை போடுறது தப்பு இல்ல, இன்னொருத்தர் போட்ட மாதிரி அவங்க பக்குவமா கட்டி கீழே காலடியில வைக்கலாம், அல்லது ஸ்டாண்ட்ல தொங்க விடலாம். அங்க இருக்கிறதுல தூக்கி வீசி போடுறான் தரையில. போலீஸ்காரங்க இருந்து கத்துறாரு, நீ மாலை போட்டு இறங்கு, முன்னாடி இருக்கிற மாலையா எடுக்காம போடு, இல்ல எடுக்கணும்னு நினைச்சா எடுத்து கீழே காலடியில வச்சிரு, நீ ஏன் தூக்கி தரையில வீசுறேன்றார். அவன் கட்சிக்காரன் பார்த்தா அந்த சண்டை போடுவான் இல்லைங்களா. ஆனா அது மாதிரி எதுவும் அசம்பாவிதம் நடக்கல. இதுவரையில என்னன்னு கேட்டா, அந்த பெண்கள்லாம் கொடியை பிடிச்சுக்கிட்டு அது அப்படியே நின்றுட்டு கிடந்த கூட்டம் கூட்டம் கூட்டமா. அது ஒரு 10 மணி வரைக்கும் அந்த கூட்டம் கலையில, அதுக்கப்புறமும் இருந்ததுன்னு சொன்னாங்க. அது ஒண்ணுதான் அது அலப்பறையா எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி ரொம்ப நார்மலா நான் இந்த வருஷம் ரொம்ப நொந்து போயிடும் தான் நினைச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி சிக்கல் ஒண்ணும் இல்லை சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரவி சார் வாங்க. வணக்கம் சார். எங்களோட தொகுதி வந்து மயிலாப்பூர். மயிலாப்பூர்ல நாங்க இருக்க ஏரியால எலெக்ஷன் நடக்கிற மாதிரி தெரியல. ஒன்லி சாட்டர்டே சண்டே அண்ட் ஈவினிங்ல வந்து மைக் அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி தான் போறாங்க. இன்னைக்கு தான் வந்து கேண்டிடேட் வந்து எங்க ஃபிளாட்டுக்கு வர போறாங்க. அது முன்னாடியே பர்மிஷன் கொடுத்து எங்க ஃபிளாட்டுக்கு வர போறாங்க. ஆனா டோர் டு டோர் கேம்பெயின் வந்து எங்க ஃபிளாட்ல அலோவ் பண்றது இல்லை. ஒன்லி இந்த என்ட்ரன்ஸ் இந்த கேட்ல தான் வந்து அவங்க பேசிட்டு அவங்க அப்படியே போகணும். போத் த கேண்டிடேட்ஸ். ஏன்னா எங்களுது வந்து நியர்லி 130 ஃபிளாட்ஸ் இருக்கு உள்ள. ஸோ அதனால பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி ரீசன்ஸ் உள்ள யாரையும் அலோவ் பண்றதில்ல, வெளியே இது மட்டும் போயிடுவாங்க. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஜென்ரலாக வந்து 8 to 1 காலையில் 8 o'clock ஆரம்பிக்கிறாங்க, 1 o'clock முடிச்சிடுறாங்க. திருப்பி அகைன் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 o'clock வரைக்கும் போகிறாங்க. ஏன்னா 10 o'clock வரைக்கும் தான் அது அலௌடு. பட் நார்மலாக வந்து எங்கள் சைட்லலாம் வந்து மீட்டிங் போட்டு பேசுவாங்க அந்த தேரடின்ற இடத்துல. பட் அந்த மாதிரி மீட்டிங்லாம் இப்போ எதுவும் காணோம். எல்லாம் வெஹிக்கிள்லேயே வந்து கையை காட்டிட்டு அப்படியே போயிடுறாங்க. அவ்வளோ அக்ரெசிவ் கேம்பெயின் இருக்க மாதிரி தெரியல. ஜென்ரலாக தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் இன் ஸ்லம் ஏரியாஸு, அந்த மாதிரி ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, குப்பம் அந்த மாதிரி இருக்க ஏரியாவில் தான் வந்து தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங். என்னன்னா எங்களுது வந்து ஏற்கனவே மெட்ரோ ஒர்க்கு வித்தின் இதில் நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு எதிர ஒரு கார் இந்த பக்கம் ஒரு கார் வந்தாலே டிராஃபிக் ஜாம் ஆகிடும். இவங்க வந்தாங்கன்னா அவள் தான் சுத்தமாக எந்த பக்கம் போக முடியாது, பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதுதான் கொஞ்சம் இதுவாகுது. ஆனால் நல்ல வேலையாக இப்போ இன்னிலேருந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க, அதனால அந்த பிரச்சனை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ இதுதான். ஆனால் ஜென்ரலாக டிவி டிபேட்டை பார்க்கும்போது சில கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட கான்ஸ்டியூன்சியை பற்றி அக்கு வேறு அணு வேற கரெக்டாக சொல்கிறான், என்ன நடக்குது என்ன நடக்கல இது பண்ணலன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆப்போனன்ட் பார்ட்டியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதில் என்ன குறை இருக்குது, இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதையும் சொல்லணும்னு நினச்சேன் சார். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உங்களோட இதில் வந்து சில இடங்கள்ல நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்குது.
அப்படின்றது தெரியுது. எலெக்ஷன் கேன்வாஸ்ல இருக்குது. பெரிய அலப்பறெல்லாம் இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும், உங்க ஏரியா பொறுத்த வரைக்கும். ஏரியா அது பொறுத்தவரை. மயிலாப்பூர் என்ன அப்படிதான் இருக்கு. சார் லாஸ்டா ஒரு ஏன் சார் இப்படி ஒரு குத்து குத்திட்டீங்க? ஏரியாக்கு தகுந்த மாதிரிதான் சார் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஆமா இருக்கும். ஆமா வேற ஆமா அலப்பறைகள் வந்து சில இடத்துல தான் இருக்கும், சில இடத்துல இருக்காது. அது அங்கங்க எங்க காமிக்கணுமோ அங்கதான். வாங்க சார், ஆரம்பிங்க சார். நான் ஏற்கனவே எல்லாரும் டிசைட் பண்ணுவாங்க இங்க. யாரும் டிபெண்ட்ஸ் ஆமா. பண்ண முடியும், டிபெண்ட்ஸ் பண்ண இது. ஸோ அதனால அது அவங்க தெரியும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண என்ன முடியாது. நடக்கும் அப்படின்றது தெரியும். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். எங்க இதில் அவ்வளோதான் தெரியல சார். எங்க இதில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் சார் கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் 40 அடி ரோடு கொஞ்சம் அது பெருசாக இருக்குது பக்கத்தில். அதனால எந்த மீட்டிங்னாலும் இங்கே வந்து நடக்கும். முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த காப்பி கப்பு டீ கப்பு எல்லாத்தையும் தெருவில் போட்டு வீசிட்டு போயிடுவாங்க. அதை பெருக்கிறதுக்கு எடுத்துகிட்டு முறையாக செய்ய மாட்டாங்க. அதுக்கு பார்த்தா குப்பை கூட நிறைய இருக்கும் சார் வந்து. அப்புறம் கேன்வாசிங் வந்து இன்னும் அந்த மாதிரி முன்ன மாதிரி இல்லை. ஒரு 2-3 கட்சிக்காரங்க வந்தாங்க. வீட்டுக்கு நேரா வந்த உடனே எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தாங்க. வந்த உடனே வந்து சார் ஓட்டு போட்டுருங்க சார் அப்படின்னாங்க. நாங்க ஒரே பதில் தான். எங்கள் ஓட்டு உங்களுக்கே. வர்றவங்க எல்லாருக்குமே அதே ஒரே பதில். எங்கள் ஓட்டு உங்களுக்கே. வடிவேல் மாதிரி. அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரே பதில் தான். எங்கள் ஓட்டு உங்களுக்கேன்னு அதை மட்டும் தான் சொல்லி முடிச்சு வச்சோம் வந்து. அவ்வளவுதான். இல்ல சார் அவர் போட்டுவார்ப்பா, அவர் நம்ம ஆளுப்பா போட்டுவார்ப்பா அப்படின்னு அவங்க கூட்டத்துக்குள்ளே ஒரு ஆள் வந்து அப்படி சொல்லுவாங்க வந்து. மற்றபடி இது ரொம்ப சிறப்பாக இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நல்ல வசதியான வீடு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த இடத்துக்கெல்லாம் அதிகம் இல்லை. ரவி சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் செல்வி ஏரியா, கொஞ்சம் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதில் தான் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணுறாங்க. நம்ம ஓட்டெல்லாம் ரொம்ப லிமிட்டடுங்கிறதுனால வந்து நம்மளை வந்து அவ்வளோ இதாக கவனிச்சுக்கிறது இல்லை. அதுவும் ஒன்று இருக்குது. கொஞ்சம் படித்தவங்கன்னா அவங்ககிட்ட வந்து விவாதம் இவங்க வந்து நிறைய விஷயம் தெரியுவாங்க, நிறைய கண்டுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இது. அதனால நான் பார்த்த அலப்பறைகளாக ஒன்றும் அவ்வளோ இதாக தெரியல சார் வந்து என்னை பொறுத்தவரையில். வீட்டுக்கு கேம்பெயின் வருவாங்க. வர்றவங்ககிட்ட வந்து ரொம்ப இதாக வந்தாங்கன்னா எல்லாரும் வர்றவங்களை பார்த்தா நமக்கே பயமா இருக்க மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வர்ற துணியே அந்த மாதிரி இருக்கும் வந்து. அதனால ஐயா எங்க ஓட்டு உங்களுக்கு தான் ஐயா அப்படின்னு மட்டும் சொல்லிடுவோம். நீ நிறைய செய்திருக்கிறீங்க, அதனால எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சா இந்த ஒன்று தான் ஒரே பதில் ஸ்டாண்டர்ட். அவ்வளோதான். ஓட்டு நேரம் போல யாருக்கு நம்ம கையில் தான் இருக்குது. அவ்வளோதான். ஆனா நீங்க அலப்பறை இல்லைன்ட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னீங்க. டீ கப்பு குடிச்சிட்டு அங்கங்க போட்டுறாங்க. இது மிகப்பெரிய செய்தி. ஆமா சார். ஆமா, சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து அந்த சுத்தம்ன்றது முதல்ல இவங்களுக்கு வரவங்களுக்கு உணரணும். ஆமா சார். இது மிகப்பெரிய அலப்பறை. நீங்க வரீங்க, சாப்பிடுறீங்க, கேன்வாஸ் பண்றீங்க, அவங்கவுங்க குடியிருக்கிற இடத்துல வந்து அந்த தெருவுல வந்து நீங்க குப்பை போட்டு போனீங்கன்னா இந்த குப்பையை வாடுறதுக்கு உங்களுக்கு முடியலன்னா அப்புறம் நீங்க எப்படி எலெக்ஷன்ல வந்து வாருவீங்க? அது ஒண்ணு இருக்கு இல்ல. அப்ப அந்த வரவங்க ஒவ்வொருத்தரும் உணர வேண்டிய விஷயம், இங்க நம்ம எங்கேயும் குப்பை போடக்கூடாது, அந்த சுத்தம் நமக்கு வேணும் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் கேண்டிடேட்டும் உணரணும். அந்த கேண்டிடேட்டை கூட வரவங்களுக்கும் இது சொல்லணும். அங்க அழுக்கு பண்ணாத, ஒரு இடத்துல போடு அப்படின்றது மிகப்பெரிய செய்தி. அது அந்த செய்தியை சொல்லி ஆகும். எங்க வீட்டுல எங்களுக்கு பக்கத்துல எங்க தெரு எங்க வீட்டுக்கு முன்னால்தான் சார் போட்டாங்க. ஒரு அம்மா வந்து போட்டாங்க, ஒரு கட்சி போட்டாங்க. போட்ட உடனே என்ன பண்ணாங்க, நிறைய காஃபி டீ எல்லாம் கொடுத்தாங்க. டேபிள் சார் பார்த்து வீட்டு மேல அப்படியே வீசி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க வந்து. அதை பத்தி அதுதான் அந்த இது வந்து கூட வரவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த கேண்டிடேட் சொல்லி கேண்டிடேட் வந்து ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மெச்சூரிட்டி இருக்கும். ஏன்னா இன்னும் கூட நீங்க அந்த ஒரு லெவலுக்கு எல்லாரும் வளர்ந்துட்டு இருக்கோம். அப்போ இது வந்து முக்கியமான சொல்ல வேண்டிய செய்தி. இது வந்து இனி வரும் காலங்களில் இது மாற்றிக்கணும்ன்றது நம்ம ஒரு சஜஷனா சொல்லலாம். நான் வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ண அம்மாட்ட ஒரு அம்மா லேடி தான் பண்ணாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், நீங்க பாருங்க எல்லாத்தையும் பண்ணீங்க, எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நீங்க வந்து மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு எல்லாம் பண்ணீங்க. பண்ணிட்டு இதெல்லாம் படிச்சு இப்படி குப்பையா போட்டீங்க. அது முழுசும் நான் பார்த்தா காலையில இருந்து என் ஒய்ஃப் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த இதை வந்து ரொம்ப கஷ்டம் வந்து இதை வந்து முதல்ல வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் அவங்க கிட்ட சொன்னேன். இல்லப்பா அது பண்ணிடுவாங்க. ஆனா அது வரைக்கும் பண்ணல. கடைசியில நாங்க தான் அதை அள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எங்க வீட்டுக்கு முன்னால் இருக்குது அவள் அசிங்கமா தெரிஞ்சு சொல்லி நாங்க தான் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போட்டோம் நம்ம வீட்டுக்கு முன்னால. இதுதான். நன்றி சார். நன்றி சார். ஆர்வங்க சார், இந்த அலப்பறை வந்து நட்சத்திர அலப்பறையா அறிவிக்கப்படுகிறது. இல்ல அது உண்மையான விஷயம். மாலதி எதனா பேசுறியாமா? வணக்கம் அனைவருக்கும். எனக்கு என்னன்னா இப்ப ரீசெண்டா எங்க தொகுதியில நிக்கிறவங்க வந்து போனாங்க பாருங்க,
பட்டாசு பயங்கர சவுண்டு, பயங்கர பட்டாசு. இந்த வெயில்ல வந்து இந்த பட்டாசு வெடி போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது வந்து எங்கன்னா ஃபயர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு, அது தெரிய மாட்டேங்குது. அதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுதான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த அலப்பறை தான் தாழவே முடியல. அதுக்கப்புறம் எங்க வீட்டு பக்கத்திலே ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்க. வீட்டு பக்கத்திலே கேண்டிடேட் நிக்கிறாங்க. அவங்க டெய்லி காலையில அந்த ஆட்டோல பாட்டை போட்டுக்கிட்டு அலப்பறை பண்றாங்க பாரு. எனக்கு ரொம்ப தாழவே முடியல அந்த அலப்பறைய. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கானா பாட்டு வேற, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. இந்த அலப்பறை தாழல. ஒரு நல்ல பாட்டா போட சொல்றேன் மேடம். இல்ல நல்ல அதுதான் பாட்டே பழைய போட பாட்டு ஏதாவது மாட்டேறாங்க. போட்டானா பரவாயில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான், அந்த பாட்டு ரொம்ப முடியல. அடுத்தது யார் பேசல? கோபால் ரத்னா சார் பேசுறீங்களா? வாங்க. கோயம்புத்தூர் தொகுதி தான். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். ஆஹ் சொல்லுங்க சார். அடுத்த வாரம் இன்னும் 6 நாள்ல எலெக்ஷன். ஆமா. அதை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி, கலந்துரையாடல், ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல், வரவேற்கத்தக்க ஒன்று. என்னுடைய கன்சர்ன் இந்த டாபிக் பத்தின்னு பார்க்கும்போது, ஃப்ரீ டைம்ல நான் யூஸ்வலா யூடியூப் பார்த்துட்டு இருப்பேன், ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸ். இந்த தடவை வந்து ஒவ்வொரு யூடியூப்லயும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற பேர்ல இந்த கட்சிகளுடைய இன்வால்மெண்ட், அதனுடைய ஆட் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு 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 10 நிமிஷம் பார்க்கறதுக்குள்ளார 4-5 ஆட் வந்துடுது, டிஃப்ரெண்ட் கட்சிகள். ஸோ இந்த டிஜிட்டல் மீடியா வந்து அவங்க டோட்டலா மிஸ்யூஸ் பண்ணிருக்கன்ற மாதிரியும் ஒரு சூழ்நிலை. ஒருவேளை அந்த ஆட் இல்லாம பார்க்கணும்னா நாம யூடியூப்புக்கு தனியா காசு கட்டி அந்த ஆட் ஃப்ரீ ஆப்ஷனா தேர்ந்தெடுக்கணும் போல இருக்கு. ஸோ இது ஒரு இன்கன்வீனியன்ட் இந்த தடவை நான் தேர்தல் நேரத்தில் சந்திச்சது. அதுக்கு அடுத்தது வந்து டாக்டர் ஸ்ரீதரன் சார் சொன்ன மாதிரி பொதுமக்கள் வந்து மாநாடுன்ற கூப்பிட்டு அவங்கள வந்து சித்திரவதை பண்றது, அது எனக்கு ரொம்ப நாளாவே இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் கட்சிகள் வந்து இது பெரிய அளவுக்கு ஓட்டு சேகரிக்கணுன்றதுக்காக செய்யறாங்க. அதுல வந்து மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க, உச்சி வெயில்ல இருக்கக்கூடிய இன்கன்வீனியன்ஸ் எல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த ஒரு தலைவருடைய பேச்சை கேட்டு நடக்கிறாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதான். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து ஜுடிஷியலா வந்து கண்ட்ரோல் பண்ணணும்ன்றது என்னுடைய கருத்து. ஓவர் கிரவுட் நிச்சயமா சேர்க்கக்கூடாதுன்றது என்னுடைய கன்சர்ன் சார். நன்றி சார். நன்றி ஸ்ரீபத் சார். நன்றி சார். நன்றி. அதாவது நீங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட் சொன்னீங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து நான் வேற கோணத்துல பாக்குறேன். ஏன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்த பிறகு இந்த லவுட் ஸ்பீக்கர் சவுண்ட் குறைஞ்சிருக்கு. ஏன் சத்தம் போடுற நிறைய சத்தம் போடும், அந்த ஊரு பூரா அது கத்துவான், எல்லாம் இது பண்ணுவான், எல்லாத்தையும் பண்ணான். ஆனா அது அது வந்து உண்மையா குறைஞ்சிருக்கு. இது வந்து அவங்களுக்கு எப்படியாச்சும் மார்க்கெட்டிங் பண்ணியாகும். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு நல்ல டூலா பயன்படுத்துறாங்க. பாக்குறதும் பார்க்காததும் நம்ம கிட்ட தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு வேற வழி கிடையாது, பொறுத்துன்னு போகணுன்றது என்னோட பார்வை. ஸ்பீக்கர் போட்டு கொள்வாங்க, இப்ப ஸ்பீக்கர் இல்லாம சைலண்டா கொள்றாங்க. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல விஷயம். ஸ்பீக்கர் போட்டு கொள்வாங்க. ஆனா அதுக்கு அந்த ஸ்பீக்கர் போட்டு அவங்க சொல்ற உண்மையும் பொய்யும் காதால கேட்டு நம்ம ஒரு வழி ஆயிடும். இவன் உண்மை சொல்றானா இல்ல பொய் சொல்றானா, அவன் என்ன சொல்றானே அவனுக்கு தெரியாது. அங்க அது மாதிரி பல பல கொடுமைகள் இருக்குது. ஆனா இதுல வந்து ஏதோ ஒரு விஷயத்த போட்டு இங்கேயும் பல பொய்கள் இருக்குதுன்னு வச்சுங்க, அதனால நம்ம கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு வச்சுங்க. அது அந்த விதத்துல ஒரு பிளஸ் பாயிண்டா நான் பாக்குறேன். ஏன்னா அதுவும் இல்லைன்னா திருப்பி வந்து ஸ்பீக்கர் கட்டி தான் அலப்பறை பண்ணுவாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கணும். சார் இதுல நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் சார் சொன்னதுக்காக வந்து சொல்ல விரும்புறேன். அந்த மாதிரி இந்த டிஜிட்டல் மீடியால வரும்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, டிவி அதெல்லாம் வரும்போது பண்ணா உடனே மியூட் பண்ணிடுவேன். அது வாட்டுக்கு முதல்ல காதல் இருக்காது, அது கொஞ்சம் நேரம் இருக்கும், அதனால மியூட் பண்ணிட்டு விட்டுறது. இந்த விளம்பரம் வருதா உடனே மியூட் போட்டுறது, அவ்வளவுதான். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கிறது. நீங்க சொன்னபடி நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா முதல்ல ஒரு தடவை தெரியும் போது நமக்கு வருது, அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூஸா இந்த இதான் வருதா உடனே மியூட் போட்டுரு, அவ்வளவுதான். நம்ம ரிமோட்ல இருக்குது, அதை பண்ணிடுறோம், அவ்வளவுதான் சார். சாரி, நன்றி. இதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். பட் ஆக்சுவலா நான் வந்து யூடியூப் வந்து எனக்கு பிரீமியம் தான், ரொம்ப காலமாவே நான் அதுல தான் யூஸ் பண்றேன்.
அதை தவிர்த்து இப்போ இன்னொரு ஒரு விஷயம் அதில் அப்கிரேட் ஆனது என்னன்னாக்கா, இங்கே யாராவது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுற ஆளாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிளாக்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான யூடியூப் வந்து ஃப்ரீ சார். நீங்கள் அது வந்து ஆக்சுவலாக 1400 ஏதோ சம்திங் அமௌண்ட் அது. அதை வந்து பே பண்ணிட்டோன்னு வைங்க, அது வந்து திடீர்னு ஒரு ஆஃபர்லாம் கொடுப்பான். 999 அந்த மாதிரிலாம் கொடுப்பான். அப்படி கொடுத்து அந்த பிளாக் பிளானை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா, அந்த பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீ யூடியூப். ப்ளஸ் அதே நேரத்தில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதுக்கான எல்லா பொருளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சூப்பர் காயின்ஸ்னு சொல்லி சம் காயின்ஸ் எல்லாம் தரான். அதெல்லாம் ரிடீம் பண்ணிக்கலாம். பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டின அந்த 1400 1000 அந்த அமௌண்ட் நமக்கு ரீஃபண்டே ஆகிடும். அது ஏன்னா நம்ம ரெகுலராக பர்ச்சேஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மளிகை பொருள்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கிக்கிறோம். ஸோ அப்போ வாங்குறதுனால எங்களுக்கு என்னென்னா அதில் கூப்பன் தரான், கார்டு ஆஃபர் தரான், அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது எனக்கு என்ன ஆச்சு, இப்போது எனக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து இந்த ப்ரீமியம் பேக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் என்ன காசு கட்டினனோ அந்த காசு எனக்கு எப்பயோ ரிட்டர்ன் ஆயிடுச்சு அது. ஸோ அது அந்த மாதிரியும் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றது ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறதுனால நான் அந்த தகவலை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு தனியாக வந்து பிளான்னு போய் கட்டுறதுக்கு பதிலாக இதில் போய் இப்போ நம்ம இந்த பிளான் எடுத்துக்கிட்டோம்னு வைங்க, இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் பெனிஃபிட். அதாவது யூடியூப்பும் ஃப்ரீயாக கிடச்சிடுது, ப்ரீமியம் பேக்கு. அதே நேரத்தில் நம்ம இதில் வந்து என்னென்னாக்கா இதில் கஸ்டமர் கேரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதாவது ப்ரியாரிட்டி கஸ்டமர்ஸ்ன்ற மாதிரி ஒரு சர்வீஸ் தரான் ஃப்ளிப்கார்ட்டில். சூப்பர். ஓகே, ரைட். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. எல்லாரும் ஃப்ளிப்கார்ட்ல வாங்குப்பா. சார் இது ஒன்றும் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது. நான் அனுபவிச்ச எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். சொல்லு சார். கல்யாணி மேடம் பேசுறீங்களா? அரசியல்னா எனக்கு என்னன்னே தெரியாது சார். அரசியல் என்னது? பண்ண மட்டும்தான் தெரியும். அரசியல்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அரசியல் பண்ண மட்டும்தான் தெரியும். யாரையும் பாதிக்காத ஒரு அரசியல். யாரும் அலப்பறை பண்ணுங்க சார். இதுவே ஒரு பெரிய அலப்பறையா இல்ல சார்? ஸ்டீபன் சார், இதுவே ஒரு பெரிய அலப்பறையா இல்ல? இல்ல, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நாம இவ்வளவு நேரம் பேசுறது அரசியலா? இல்ல சார், இல்ல சார். பொதுவான சமுதாய கருத்து தானே நம்ம பேசணும். ஆமா சார். அப்ப இதுவே இவங்களுக்கு புரியல, என்ன பண்றது? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் சார் தான் கொஞ்சம் அச்சப்படணும். அதுதான் நாங்க அவரை வர சொன்னோம் இன்னைக்கு. நீங்களா கூப்பிட்டீங்க, நடுவுல நாங்க வந்தோம். அதனாலதான் சார் வந்திருக்காரு. ஓகே ஓகே. அடுத்தது காயத்ரி வாங்க. காயத்ரி வந்திருக்காங்களா இன்னைக்கு? காயத்ரி வந்திருக்காங்க. காயத்ரி வந்திருக்காங்க. பிரசன்னா லட்சுமி, பிரசன்னா வாங்க. சூர்யாவுக்கு உங்களோட பையனுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே. என்ன நடந்தாலும் அவங்க ஐஸ்கிரீம் அனுப்ப மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு? நல்லது சார். அவங்க அனுப்பலன்னா பரவாயில்ல. அவங்க அனுப்புனா ஒருத்தவங்க தான், நம்ம அனுப்புனா இத்தனை பேரும் அவளுக்கு அனுப்பணும், அது ரொம்ப கஷ்டம் இல்ல? ஓகே, உங்க ஊர் எலெக்ஷன் அலப்பறை. எங்க ஊர் எலெக்ஷன்ல நான் என்ன தெரியுமா சார் பண்ணுவேன்? எல்லாருக்கும் அலப்பறையா? ஆமா, எல்லா கட்சி ஆளுங்க கிட்டயும் பேசுவேன். எல்லாரையுமே நான் வந்து அண்ணான்னு சொல்லுவேன். அதனால டிஎம்கே திடீர்னு கூப்பிடுவாங்க, ஏடிஎம்கே கூப்பிடுவாங்க, பிஜேபி கூப்பிடுவாங்க. கட்சி பேர்லாம் சொல்ல வேணாம். ஓகே. சோ ஈவன் கேன்வாசிங் கூப்பிட்டா கூட போவேன், பூத்துக்கு கூப்பிட்டா கூட போவேன். அதனால எனக்கு அரசியலை பொறுத்த அளவுல பாரபட்சமே கிடையாது. எப்படியா இருந்தாலும் நம்ம சஃபர் ஆக போறோம்ன்றது தெரியும். யார் கூப்பிட்டா என்ன, ஆனா நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்ல, நான் என்ன பண்ணணும்ன்றதுல நான் தெளிவா இருப்பேன். அதாவது வடிவேல் ஒரு ஜோக் ஒரு படத்துல வரும் தெரியுமா? யாருக்கிட்ட குத்துன, உனக்குடா குத்துன, அவன் கேட்டா அவனும் கேட்டா நீயும் கேட்டா, அவனுக்கு ஒரு குத்து உனக்கு ஒரு குத்து. நான் அப்படி ஒரே இதுல போட மாட்டேன், தான் போடுவேன், கரெக்டா தான் போடுவேன். ஆனா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு சில அது அப்புறம் இங்க வந்து நம்ம பண்றது தானே. ஆமா, இது நல்ல அலப்பறை. தேங்க்யூ.
ரைட் ரைட் ஓகே. காயத்ரி இருக்கீங்களா? வெளியில பிஸியா இருக்கீங்களா? ஹலோ சார். வாங்க, வணக்கம். வணக்கம் சார். இல்ல சார், எனக்கு எதுவும் இதை பத்தி தெரியாது. நான் அது இல்லாம லேட்டாவும் கலந்துக்கிட்டேன். அதனால நீ கேட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனா நான் இங்க பார்த்தது இல்ல பெருசா, அதனால டிவில மட்டும்தான் இந்த விளம்பரம் எல்லாம் பார்த்திருக்கேன். கொஞ்சம் பார்த்திருக்கேன். ஃபுல்லா அந்த பிக்சர் தெரியாது சார் எனக்கு. சரி, நன்றி நன்றி நன்றி. வேற யார் பேசாதது? அலமேலு மேடம் வாங்க. அலமேல் மேடம் வந்திருக்காங்க. சேவா வந்திருக்காங்க. அலமேல் மேடம் வாங்க. பிஸியா இருக்காங்க போல. சேவா ஏதாச்சும் பேசுறீங்களா? இல்ல சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். வாங்க. எனக்கு எதுவும் இதை பத்தி தெரியல சார். சரி, நல்லது, பரவாயில்ல. வேற யாராச்சும் கருத்து சொல்லுங்க. அடுத்த ரவுண்டு சார். இதுல இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த யங்ஸ்டருக்கு கிட்ட வந்து ஒரு பெரிய அலப்பறை வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். அது வந்து ஒரு விதத்துல வந்து நல்ல விஷயங்கள் தான். ஆனா அத வந்து அந்த நல்ல விஷயங்கள் என்னன்னா, இப்போ நான் டிவி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு 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 பக்கத்துல பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா இந்த பசங்களாம் முதல்ல போய் ஓட்டே போட மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்டே வேற மாதிரியா இருந்தது. ஆனா இப்போ அவங்களுடைய அலப்பறை வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான ஒரு லைனுக்கு கொண்டு வந்தாக்கா இன்னமும் வந்து இந்த தேர்தல் களம் வந்து பாத்தீங்கன்னா வர வர சீசன்லயும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா சில சில நேரங்கள்ல என்ன நினைக்க தோணுது, இவங்க போடாததுனாலே நல்லதுன்னு தோணுது. அதுவும் இல்ல சார். ஆனா அதுல அது போடாம இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வால்யூம் வந்து கம்மியாயிடுது இல்ல சார். அதாவது கரெக்ட் தான். ஆனா இல்லன்னு சொல்ல வரல. நான் வந்து யாருக்கு போடுறாங்கன்னு சொல்ல வரல. அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு கிளியர் அனலைஸ் இல்லாத போடுறாங்களே, அந்த மெச்சூரிட்டி இல்லையே அப்படின்றதுதான். அதுதான் வருத்தமா இருக்கு தவிர அவங்க ஆக்சுவலா அவங்க ஏன்னா யங்ஸ்டர்னாக்கா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அது கூட பண்ணலன்னு வச்சுங்களேன், அப்புறமா யங்ஸ்டரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆளாயிடுவாங்க. அவங்க பண்ற அலப்பறை வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் பிடிக்காதுதான். இருந்தாலும் வந்து அந்த ஏஜ் குரூப்ல நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப்ல இதுக்கு மேல பண்ணியிருப்போம்னு கூட வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருப்போம் அந்த டைம்ல. நாங்கெல்லாம் ஓட்டேரியில பாத்தீங்கன்னா எங்களுடைய அலப்பறைலாம் வந்து என்ன சொல்றது, அடிக்காத குறையெல்லாம் கூட பெரிய ஃபைட் நடக்கும். இது ஒருத்தர் அடிச்சுக்குவோம். நிறைய சண்டைலாம் நடந்திருக்கு இந்த எலெக்ஷன் டைம் பீரியட்ல. பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மியான மாதிரி தான் ஃபீலா இருக்கு. ஏன்னா இன்னைய இது எல்லாமே இந்த டிஜிட்டல் எராவா ஆயிட்டதுனால எல்லாரும் அந்த சைடு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் பசங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைச்சதுன்னு வைங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் களம் வந்து நல்ல ஒரு ஒரு பொலிட்டிக்கலி வந்து அவங்க இது பொலிட்டிக்கலா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா இன்னும் ஒரு ஒரு மாற்றங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு தோணுது சார். மாற்றங்கள் ஒரு சில இடத்துல முன்னாடி இருந்ததுக்கும் இப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்ன்ற மாதிரி கொஞ்சம் ஆளுங்களும் வளர்ந்துருக்காங்க, அறிவும் வளர்ந்துருக்குதுன்னு தான் சொல்லலாம். தவிர அப்படியும் ஒரு சில கேஸுங்க இருக்குது. ஓகே, அதெல்லாம் வளரும்ன்ற நம்பிக்கை வச்சுக்கலாம். ஓகே. மற்றபடி அலமேலு மேடம் என்ன சப்ஜெக்ட்னு கேட்டீங்க அதானே? ஆமா ஆமா, அதான் சார். என்ன சப்ஜெக்ட்னே தெரியாத வந்து உள்ள வந்தீங்க. நான் வந்துட்டேன் சார். நான் லேட்டா வருவேன்னு. ஒண்ணும் இல்ல, எலெக்ஷன் நடக்குது. எந்த கட்சி பத்தியும் நம்ம பேசல, எந்த தனிநபரை பத்தியும் பேசல. எலெக்ஷன் கேன்வாஸ்ல இருக்கிற சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, இது பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்றது தான் நாங்க பேசலாம். அதாவது குறிப்பிட்டு யாரையும் சொல்லக்கூடாது. இவங்க யாரோ ஒருத்தர் வராங்க, இந்த மாதிரி பண்றாங்க, அது வந்து இந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதெல்லாம் பிடிக்கல, மக்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குது, மக்களை தொந்தரவு பண்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை பேசணும்னு சொல்லி பேசியிருக்கோம். உங்களுக்கு என்ன பிடிக்காத விஷயங்கள், இதை வந்து மாத்தி செஞ்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எதனா இருக்குதா? கடைசி நேரத்துல அமௌண்ட் கொடுத்து ஓட்டு வாங்குறது ரொம்ப பேட் திங் சார். ஐ டோன்ட் சப்போர்ட் இட் அட் எனி டைம் பை எனி பார்ட்டி. அதே மாதிரி இல்லாததெல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அப்பப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதும் நல்லா இல்லை. அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் சார். எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் பார்க்கணும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வாங்க சேவா. நான் யூடியூப்ல ஏதாவது பார்த்துட்டு இருக்கும் போது நடுவுல அந்த கட்சி பத்தி ஒரு ஆட் வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப நிறைய வர மாதிரி நான் ஃபீல் பண்ணது. ரொம்ப
நான் என்ன சொல்றது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு எனக்கு அது. அதுதான் நான் லேட்டஸ்டா பார்த்தது. வேற ஒன்றும் அதை பத்தி ஐடியா இல்லை. நீங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு செல்வகுமார் பாட்டு சார் பல பாரு. வழிகள்லாம் சொன்னாரு, கேட்டீங்களா நீங்க? கேட்டு கேட்டீங்களா? ஓகே ஓகே ரைட். அதுதான் என்ன இது சொன்னார் சார்? என்ன இதுக்கு சொன்னார் சார்? இதுக்கு மார்க்கெட்டிங் கொடுத்திருக்காரு. அதாவது பிளிப்கார்ட்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு, ஆன்லைன் சார் மார்க்கெட்டிங் பண்ணி. செஷன் வேற ரூட்ல போகுது சார், பிளிப்கார்ட் ஆமா. அமேசான். அதனால வந்து நீங்க வந்து சில விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு சஜஷன் கான்டாக்ட் செல்வகுமார் சார் பர்சனலி. தேங்க்யூ. பரவாயில்ல சார், நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டீங்க. பிளிப்கார்ட்ல இருந்து ஒரு கமிஷன் வாங்கிட்டு கொஞ்சம் பாதி MIM கொடுத்துருக்காரு. ஆமா. ஓகே, மகிழ்ச்சி. எல்லாரும் ஒரு நல்ல எல்லாருமே ஒரு வேலிட் பாயிண்ட் சார் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சார், சொல்லுங்க. அந்த இப்படிலாம் கூட வாக்குறுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் பார்க்கும்போது, ஓ இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, ஆனா அது நடக்காதுன்றது அடுத்த விஷயம். ஆனா அது ஒரு சில விஷயங்கள் கேட்கும் பொழுது ஒரு அதாவது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு சார். அதாவது எது நல்லா ஆமா. இருக்குது. சொல்லுங்க, வேற யாரும் பேசலாம், சொல்லுங்க. சார், அலப்பறைன்னா என்ன சார்? தமிழ்ல அலப்பறைன்னு இருக்கா? அலப்பறைன்னா பொருள் போட்டு பாருங்க, என்ன பொருள் இருக்கு. அலப்புதல் இருக்கு, அலப்புதல் இருக்கு, அலப்பிய இருக்கு, அலப்படை இருக்கு, அலப்புதல் இருக்கு, அலப்பறைன்னு இல்ல. சும்மாவே அலட்டிக்கிறது மேடம். அலட்டுதல், ஆரவாரித்தல். அதான் ஒரு ஆரவாரம் பண்றது, சும்மாவே தேவையில்லாத எந்த ஒரு விருப்பமும் இல்லாத. பறையறைதல்ங்கிறது ஒரு விஷயத்த நல்ல சிறப்பா வெளிப்படுத்துறது பறையறைதல். எக்ஸாக்ட் அலப்பறைன்னு சொல்லும்போது சொல்றது. அது தேவையில்லாதவற்றையும் பரப்புவதில் தான் அதை சொல்றது. அலப்புதல், ஆரவாரித்தல். ஓகே ஓகே. அலப்பறைங்கிற வேர்டு இல்லையாம்மா? பரவாயில்லையா? இருக்குமா? இருக்கு மேடம், நான் அனுப்புறேன். வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இருக்குது. நான் அனுப்புறேன், உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புறேன். மகிழ்ச்சி, நன்றி. ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம் சார். ஆனா நீங்க இது ரொம்ப பெரிய அலப்பறம் சார். எங்களால வாயை திறந்து பேச முடியாத மாதிரி எங்களை ரொம்பவே கட்டி போட்டு உள்ளத்துல வந்து பொங்கி கிடக்குது. ஆனா பொங்க முடியாம கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல். அதான் அதான் எங்க அலப்பறைய வந்து நீங்க பார்க்கவே இல்லை சார். இவ்வளவு அழகா இந்த விஷயத்தை வேற எங்கன்னா பேசியிருக்க முடியுமா? முடியாது இல்ல, நம்ம பேசியிருக்கோம்ல. ஆமா ஆமா. மிகப்பெரிய சாதனை ரெக்கார்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்க சார். கல்யாணி அம்மாவுக்கு எவ்வளவு ஆசை பாருங்க. மகிழ்ச்சி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்யும். ஆனந்த விகடன்ல ஒரு ஜோக் படிச்சேன் சார். சார் இருங்க, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன்.